முதல் படம் லாபகரமாக அமையல. இல்லை, முதல் படம் வந்து என்ன தவறு நடந்ததுன்னு சொல்கிறேன். படம் முடிஞ்ச உடனே வியாபாரத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் வந்து வரிசையில் நிற்கிறாங்க வாங்குறதுக்கு. உண்மையாக சொல்கிறேன், என்எஸ்சி வந்து 2.25 லட்ச ரூபா கேட்டாங்க 70ல். ஜெமினி கணேசன் நடித்த படம் 2.25 லட்சத்துக்கு கேட்டாங்க என்எஸ்சி மட்டும். அப்போ நான் செட்டியார்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி கேட்குறாங்க என்னன்னு. முதல்ல நான் படம் பார்த்துட்டு சொல்கிறேன்னார். அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு வந்து படம் பார்த்தார் செட்டியார். படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அவர் துண்டு போட்டிருந்தார். அதை எடுத்து கண்ணை தொடச்சிட்டு தான் வந்தார். அப்போ எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ அவர் என்னை கூப்பிட்டார். போனோன்னு சொன்னார், இதில் அந்த பொண்ணு ரொம்ப நல்லா நடிச்சிருக்கு, புது பொண்ணு, தனியாக ஒரு கார்டு போடுன்னு சொன்னார். சரின்னு தனியாக கார்டு போட்டோம். அப்புறம் கிளம்பும்போது அப்பச்சி இன்றைக்கி 10 மணிக்கு வரேன்னு இருக்காங்க, என்எஸ்சி 2.25, அப்படி எல்லா ஏரியாவும் முடிச்சிடலாம் அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் குழந்தையின் தெய்வம் படம் ரிலீஸ் பண்ணேன் நானே ஏவிஎம் லிமிட்டெடில் தமிழ்நாடு ஃபுல்லாக. எனக்கு நல்ல லாபம் கிடைச்சிது. அதை விட அதிகமான லாபம் இந்த படத்தில் வரும்னு நான் நினைக்கிறேன். ஆளுக்கு பாதி பாதி தானே அப்படின்னாரு. அப்போ நான் குழந்தை தெய்வம் எவ்வளோ வசூலாச்சுன்னது கணக்கை பார்த்தேன் உள்ளே போய். அதுக்கப்புறம் இதுக்கப்பா அவ்வளோ வரும். அப்படி வந்து ஆளுக்கு 10 லட்ச ரூபா மிஞ்சோம். அப்போ நான் என்ன பண்ணலாம், இதில் மகாலிங்கபுரத்தில் நம்ம ஆஃபீஸ் இருந்த அங்கே மகாலிங்கபுரத்தில் ஒரு வீடு வாங்கிடலாம். அப்புறம் வசிக்கிறதுக்கு ஒரு வீடு வாங்கிக்குவோம், வாழ்கிறதுக்கு. இது ஆஃபீஸ், அது வீடு. அங்கே ஸ்விம்மிங் பூல் கட்டிடலாம். அப்போ இந்த பணத்தில் இதெல்லாம் பண்ணிடலாம். அப்போ அவர் சொல்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு ரிலீஸ்ன்னு சொல்லிட்டேன். விற்றுருந்தா ஆளுக்கு 5-5 ரூபாயாவது அன்றைக்கி கிடச்சிருக்கும். ஆனால் இப்படி ரிலீஸுக்கு ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன். நானும் முத்துராமனும் அதில் வேலை செய்த எல்லாருமா ஒரு 5-6 பேர் 2 காரில் எல்லா ஊருக்கும் தியேட்டருக்கு போனோம். போகும்போது முதல்ல ஆரம்பிக்கும் போது ஓஹோன்னு இருந்தது வெலிங்டன் தியேட்டரில். நம்ம கடைசியில் போய் திருநெல்வேலியில் படம் பார்த்துட்டு திரும்பும்போது படம் 5 வாரம் தான் போகும் அப்படிங்கிற நிலைமையில் இருந்தது. படம் உண்மையாகவே 5 வாரம் தான் போச்சு. அதே படம் தெலுங்கில் என்டி ராமராவ் நடித்து எடுத்த போது சில்வர் ஜூபிலி ஓடிச்சுது. அப்பா, சிட்டி செல்லலு அதே படம் வாணிஸ்வரி தங்கச்சியாக நடித்தாங்க. அப்போ இங்கே என்ன மிஸ் ஆச்சுன்னா, அங்கே ஸ்டார் இருந்தது, இங்கே ஸ்டார் இல்லை. இங்கே வந்து புட்டனாசை டைரக்ட் பண்ணது வந்து கொஞ்சம் ஹெவியாகவும் இருந்தது, பார்க்குறதுக்கு அற்புதமாக இருந்தது. அதான் நீங்கள் நல்ல ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக எழுதியிருந்தாங்க. ஆனால் அந்த படத்தினுடைய அதிக சோகம் தாங்க முடியலை. ஒன்று. ரெண்டாவது, அறிமுகம் இல்லாத முகங்கள். அதனால் இந்த படம் நஷ்டம் ஆகி 6 லட்ச ரூபா நஷ்டம். ஆளுக்கு 3 லட்சம், செட்டியாருக்கு 3 லட்சம், எனக்கு 3 லட்சம். நீங்கள் பண்ண காமெடி படத்தை பற்றி தான் இப்போ பல ரசிகர்கள் பேசிட்டு இருந்தாங்க. எல்லா நகைச்சுவை நடிகர்களோட உங்களுக்கு நல்ல பழக்கம் இருந்தாலும் சுருளிராஜனோட உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கம் அதிகமாக? அப்படி இல்லை. சுருளிராஜன் வந்து எங்கிட்ட அடிக்கடி வர ஆரம்பித்தார். அவங்க வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, இவர் குணாந்த் சார் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தால் மட்டும் நல்லவராக வர்றாரு, நல்லவரானா தண்ணி கடி போட மாட்டார், வர்றாரு அப்படின்னு. அதே மாதிரி அவர் தண்ணி போட்டால் என்னை பார்க்க வரமாட்டார். இந்த கோயிலுக்கு போவார் காவி கட்டிக்கிட்டு சபரிமலைக்கு, அந்த 45 நாளும் என் ஆஃபீஸுக்கு வருவார். இப்படி எனக்கு அவருக்குள்ள பழக்கம் ஏற்படுச்சு. அப்போ அவர் வந்து கலைஞரோட காகித போல நடிச்சிட்ருக்கேன். ஆமாம். அதனால் அவர் வந்து போகும்போதெல்லாம் நான் அவர்கிட்ட நல்லா பழகுவேன். அப்போ ஒரு நாள் அவர் சொன்னார், எனக்குன்னு யாருமே இது இல்லை அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், அப்படியெல்லாம் சொல்லாத, எனக்குன்னு தான் யாருமே இல்லை, வா அப்படின்னு கூப்பிட்டு நான் உனக்கு எல்லாம் பண்ணித்தரேன், நீ எனக்கு ஒரு நாடகம் நடி அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு தான் காசி யாத்திரை எழுதி அதை நாடகமாக போட்டேன். அது போட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது, சொல்கிறேன். என்னென்னா, நான் நார்த் மெட்ராஸை சேர்ந்தவன், நான் பிரஷவாக்கம். வட சென்னையில் இருக்கிறவங்க தென் சென்னையில் நாடகம் போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு இருந்த நேரம், அந்த நேரம் எல்லாருமே இதில் ஜெயிச்சிட்ருக்காங்க சார். சோ சார் ஓஹோன்னு போய்கிட்டுருக்காரு, மனோகர் சார் அதை விட பெருசாக போயிட்டுருக்காரு, நம்ம மௌலி சார் அதை விட பெருசாக போயிட்டு, இப்படி எல்லாருமே, விசு சார் எல்லாருமே நாடகம் போட்டு. ஆனாலும் எனக்கு நமக்கு ஒரு காமெடி நாடகம் போடலாம். அது வரைக்கும் எனக்கு காமெடி எழுத தெரியாது, உண்மையாகவே தெரியாது, வராது. நான் எழுதுகிற படம் பாருங்கள், பெத்தமனம் பித்த, காசி யாத்திரை, தங்கைக்காக, எல்லாமே சீரியஸ் படங்கள் தான். ஆனால் எனக்கு வரவே வராது. ஆனால் இந்த போட்டிக்காக இந்த நாடகத்தை ஜெயிக்கணும்னு நினச்சி வெறியோடு உட்காந்து எழுதினேன் சார். அந்த நாடகம் 100 தடவை சவுத் மெட்ராஸில் மட்டும் 100 சபாக்களில் போச்சு. அது ஜெயித்த உடனே அவரையே ஹீரோவை வச்சு படம் எடுக்கணும்னு ஆசை. அதுக்கு இப்போ ஒருத்தர் கேட்டார்ல கேள்வி, நாகேஷ் ஏன் போடலேன்னு. நாகேஷ் சார் வந்து பாலச்சந்தருக்கு நல்ல ஸ்டெடியாக அந்த டைமிங், அந்த கேரக்டரைசேஷன், இதாக எல்லாமே அங்கே நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படி ஒரு ஆள் நமக்கு இவரை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணலான்னு நினச்சி தான் காசி யாத்திரை, வாடகை வீடு, கல்யாணராமன், முயலுக்கு முடுகார், இப்படியெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் நாடகங்களாக அரங்கேற்றம் பண்ணேன். அதுக்கு அவர் ஒத்தாசையாக இருந்தார். அப்போ சிவாஜி சார் படத்தில் அவருக்கு நடிக்கணும்னு ஆசை. ஆனால்
காகித போல் நடிச்சிட்டு இருந்ததுனால இவருக்கு கூப்பிட்றதில்ல, அவர் கொடுக்கறதில்ல. நான் ராஜபட்டாங்கத்தில் அவர் வலுவாக கொண்டாந்து உள்ளே நுழைச்சேன். அப்போ சிவாஜி சார் ஒத்துக்கிட்டார், மாதவன் சார் ஒத்துக்கிட்டாங்க. அந்த ஒரு நன்றி கடன் அவருக்கு என் மேலே உண்டு. அதனால் என் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தார் கடைசி வரைக்கும். இப்படி தான் அவருக்கு எனக்கும் ஏற்பட்டது. எந்த நகைச்சுவை நடிகரோட நீங்கள் அப்போ நெருக்கமாக இருந்தீங்க? தங்கவேல் சாரோட கொஞ்சம் நல்ல இதுவாக இருந்தேன். அப்புறம் சந்திரபாபு சார் என்னை பார்க்குறதுக்கு வருவார். ஆனால் அவர் என்ன நிலையில் இருந்தாருங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியாது. அவர் நடிக்கணுன்னு தான் வந்திருக்காரு, எனக்கு அது எல்லாம் தெரியாது. அப்படி ஒரு பூஜைக்கு கூட வந்தார், வந்து அட்டென்ட் பண்ணிவிட்டு மேக்கப் ரூம்லேயே உட்காந்துருந்தார். நான் போய் பார்த்து பேசிட்டு வந்தேன். இவர் நடிக்கிறதுக்கு நினைக்கிறாருன்னது கூட எனக்கு, அவர் பெரிய நடிகர், நம்மெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அவ்வளோ பெரிய ஜீனியஸ் அவர். அவரோட படங்கள் எல்லாம் வேறு நான் பார்த்துருக்கேன், அதெல்லாம் இங்கிலீஷ் படங்கள் மாதிரியெல்லாம் எடுத்திருக்காரு. அவர் எப்படி நம்ம என்ன அது, ஆனால் அவருக்கும் எனக்கு நல்ல பழக்கம் இருந்துச்சு. தங்கவேலு சாருக்கும் எனக்கு நல்ல பழக்கம் இருந்துச்சு. விகேஆருக்கும் எனக்கும் பயங்கரமான பழக்கம் இருந்துச்சு. விகேஆர் என்னோட நிறைய படம் பண்ணியிருக்காரு. ஆமாம் ஆமாம். அதனால் எனக்கு அந்த பழக்கம் இருந்தது. சித்ரா லட்சுமணன் காமெடி நடிகராக வருவாருன்னா எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவர் பத்திரிகையாசிரியராக தான் யாபிதுக்கு வந்தார். அதுக்கப்புறம் அவர் பாரதி ராஜாவோட போயிட்டு பஞ்சண்ணனோட சேர்ந்து கேஆரோட சேர்ந்து அவர் எங்கேயோ போயிட்டார். அதனால் எனக்கு அவர் ரீச்சுக்கு அந்த நினைப்பு வரல. ஆனால் இனியொரு காமெடி படம் எடுத்தால் சித்ரா லட்சுமணன் இல்லாமல் படம் எடுக்க மாட்டேன். இதுக்கு முன்னாடியே 2-3 பேட்டி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் எப்போவும் நான் அந்த இதை சொன்னதில்லை. என்ன காரணம்னா எனக்கு அந்த எண்ணம் வரல சார். உண்மையாக க்ரௌடடாக அந்த மாதிரி போய்கிட்டே இருப்பேனே தவிர வேணும்னு எல்லாம் இது பண்ணதில்லை. பட் சுருளிராஜன்கிட்ட எனக்கு கொஞ்சம் அதிகமான அட்டாச்மெண்ட் இது உண்டு சார். அவர் நடந்து வந்தார், ஸ்கூட்டர் வாங்குங்கன்னு சொன்னேன். ஸ்கூட்டர் வாங்கினதுக்கப்புறம் ஒரு ஃபியட் கார் வாங்குங்கன்னு சொன்னேன். அப்படி அவருடைய வளர்ச்சியை நான் அதுக்கு கூட உதவியாக இருந்திருக்கேன். நல்ல அருமையான ஆர்டிஸ்ட், நல்ல ஆர்டிஸ்ட். சாகக்கூடாத வயசில் செத்து போயிட்டார். அதுக்கான தப்பு அவர் தான். குடிச்சு ஆரம்ப காலத்தில் உங்களுடைய படங்களில் அதிகமாக நடித்தது ஒரு பக்கம் முத்துராமன், இன்னொரு பக்கம் ஜெய்சங்கர். வந்து நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எனக்கும் அவருக்கும் பழக்கம். அது எப்படின்னா, கலாஷேத்திராவில் பால் ஸ்டோம்னு லாரன்ஸ் ஆஃப் அரேபியாவில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ண ஹாலிவுட் ஆக்டர் வந்து ஒரு நடிப்பு பள்ளி நடத்திட்டு இருந்தார். அதில் நான் படிக்கிறதுக்கு போயிருந்தேன் 1 வருஷம். அப்போல்லாம் நடிகனாகணுங்கிற ஆசை இல்லை, அதில் போய் படித்தேன். அந்த ஆள் 1 வருஷம் பாடலாம் சொல்லி கொடுத்து முடித்ததுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு சொன்னார், லுக் ஏ யங் மேன், ஐ ஃபீல் யூ கேன் ஷைன் பெட்டர் பிஹைண்ட் த கேமரா தேன் பிஃபோர் த கேமரா. 1 வருஷம் சொல்லி கொடுத்து 1 வருஷம் பாடலாம் சொல்லி கொடுத்துட்டு அப்படி சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் ஜிபிஎஸ் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தேன். அங்கே படிக்கும்போது என்னோட படிச்சுக்கிட்டு இருந்தவர் கூத்தபிரான், இந்த ஆல் இந்தியா ரேடியோ கூத்தபிரானை பார்க்குறதுக்கு ஜெய்சங்கர் அடிக்கடி வருவார். அந்த ஜெய்சங்கர் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. களங்கம் தீர்த்தவள்னு ஒரு நாடகம் போட்டாங்க. அதில் ஜெய்சங்கர் ஹீரோ, நான் ஒரு 4-5 சீன் நடிச்சிருக்கேன். அப்போவே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அப்போ இவர் வந்து இரவு பகலும் புக்காவில் நம்ம நடந்து வந்து கலாஷேத்திரத்துலேருந்து நடந்து வந்து அந்த சத்யா ஸ்டூடியோ பக்கத்தில் பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த பழைய பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜு நடுவில் நின்று பேசிகிட்டு இருப்போம். அப்போலேருந்தே ஜெய்சங்கரோட உங்களுக்கு பழக்கம் இருந்தது? ஆமாம், அவரை வீட்டில் இறக்கி விட்டுட்டு போகிறார். அப்போ அவர் மந்தவெளியில் இருந்தார். அதுக்கப்புறம் இவர் இரவும் பகலும் புக்காச்சு. புக்கானோடனே நான் புரஷவாக்கத்தில் இருக்கேன். பச்சைபாஸுக்கு போகும்போது சிற்றாடல் வழியாக தான் போகணும். நான் காலேஜ் முடிஞ்சோடனே சிற்றாடலுக்கு வந்து ஷூட்டிங் நடந்தால் ஜெய்சங்கரை பார்த்துட்டு தான் வரும். ஒரே ஒரு விஷயந்தான் எனக்கு தெரியலை, நான் பழக்கமாக இருந்த காலங்களில் அவர் தண்ணி போடுவார்ன்றது எனக்கு தெரியாது. பின்னாடி அவர் என் படங்களில் நடிக்கும்போது கூட எனக்கு தெரியாது. இன்னொரு உண்மை சொல்கிறேன், நான் நிறைய இடம் தமிழ்நாட்டில் பார்த்தது கிடையாது. அவர் ஒரு நாள் ஏற்காடுக்கு ஷூட்டிங் போகிறார், உயிராமா நம்ம படத்துக்கு. அப்போ என்னையும் கூட்டிகிட்டு போய் தன்னோடைய ஏற்காட்டில் மேலே எம்எஸ்வியோட பங்களா ஒன்று இருந்தது, தன் ரூம்லேயே தங்க வச்சுருந்தார். அப்போ எல்லாம் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னா, இவர் பெரிய ஹீரோ, ஆனால் நம்ம சாதாரணமாக இப்படி இருக்கிறோமே அப்படியெல்லாம். அந்த மாதிரி ஜெய்சங்கர் மாதிரி எம்ஜிஆருக்கு அடுத்து ஒரு நல்ல மனுஷனை சொல்லு சினிமாவில்னு சொன்னால் நான் ஜெய்சங்கர் தான் சொல்லுவேன். பல பேரை வாழ வச்சு சார், அந்த ஆள் சொல்கிறத கேட்டிருக்கேன் நான். என்ன தெரியுமா, 65,000 ரூபா சம்பளம். அந்த இதில் அவரோட டாப் பீட் வரும்போது 65,000 75,000 தான் 70,000 தான் வாங்குவார். அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க 5,000 10,000. படம் முடித்து ரிலீஸ் வரும். அப்போ வந்து கேட்பாங்க, அண்ணே ஒன்றும் பண்ண முடியலைன்னு கேட்பாங்க. பரவாயில்ல, நீ படத்தை ரிலீஸ் பண்ணுவார். நான் கேட்பேன், ஏங்க அப்போ நடிச்சிங்க அப்படின்னு கேட்பேன். அப்போ அவர் சொல்லுவார், நான் டெல்லியில் வேலை செய்தேன், நான் கிராஜுவேட், மாதம் 3,000 ரூபா தான் சம்பளம், 12 மாதத்துக்கு 36,000 ரூபா தான் வரும். நான் நீங்கள் 4 படம் பண்ணாலும் எனக்கு எவ்வளோ வருது, அதில் ஒரு படத்துக்கு வரலைன்னு சொன்னால் நான் விட்டு கொடுக்காம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அப்படி விட்டு கொடுத்துருவார் சார்.
அப்புறம் இன்னொரு விஷயம், எங்கிட்ட இருந்து அச்சன்ஸ் எல்லாரும் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். என் காலத்துக்கு முன்னாடி, நீங்கள் என் காலத்துக்கு பின்னாடி, என் காலத்துக்கு முன்னாடி டைரக்டர்கிட்ட இருந்தவங்கெல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருப்பாங்க. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் டைரக்டராக வருவாங்க. பட் எங்கிட்ட இருந்த எல்லாருமே ப்ரொடியூசர் டைரக்டராக போனாங்க. கரெக்டாக? அதுக்கு காரணம் என்ன, அவங்க என்னோட இருந்து பார்க்கும்போதே இந்த இவ்வளவு சின்ன வயதில் இவர் இப்படியெல்லாம் பண்ணுறாரு, அப்போ நாம ஏன் பண்ணக்கூடாதுங்கிற எண்ணம் பஞ்சுவுக்கு வந்தது, சந்திரசேகருக்கு வந்தது, அப்படி எல்லாருக்குமே வந்தது. அப்படி போனாங்க. இது மாதிரி அந்த ஜெய்சங்கர்கிட்ட இந்த குணம் நல்ல குணம் இருந்தது. என்னென்னு கேட்டால், தன்னோட இருக்கிற ப்ரொடக்ஷன் மேனேஜர், மேக்கப் மேன், காஸ்டியூமர் இவங்களை எல்லாரையும் ப்ரொடியூசர் ஆக்கி வருது. ப்ரொடியூசர் ஆக்கி விட்டுட்டு சம்பளம் கொடுக்க முடியலைன்னா விட்டுடுப்பேன், அடுத்த படத்தில் பார்த்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த படமும் நடிப்பார். அடுத்த படம் பண்ணிட்டு கூட பணம் கொடுக்காம விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த ரங்கநாதன் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, கூடவே வருவாங்க. தேவாலயம் அப்படி நிறைய கண்ணன் வருவான்லாம் எடுத்தார். கரெக்ட். அந்த படம் நல்ல படம், சூப்பர் படம். ஏஎல் நாராயணன், கிருஷ்ணன் நாயர் டைரக்ஷன். கிருஷ்ணன் நாயர் டைரக்ஷன். கரெக்ட். ரசிகர் பேச ஏவிஎம் வந்து அவங்களோட பொன்விழா ஆண்டுல மின்சார கனவு படத்தை எடுத்தாங்க. அதுல வந்து ஸ்கிரீன் பிளேல நீங்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க ராஜீவ் மேனன் சார் கூட. அவங்க எல்லாம் உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல வந்த ஒரு டீம். அந்த படத்துல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். மின்சார கனவுல, மின்சார கனவுங்கிற படம் உருவாகிறதுக்கு காரணமா இருந்தது நான் தான். அவங்க வந்து சீரியல்கள் பண்ணிட்டு இருந்தாங்க ஏவிஎம்ல. 50வது வருஷம் படம் பண்ணணும்னு அந்த எண்ணம் அவங்களுக்கு அப்போ தோணலை. நான் தான் அடிக்கடி போய் சரவணன் சாரை பார்த்து, அப்பச்சியோட ஆவி இங்கே தான் எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருக்கோம், எங்கேயுமே வெளியே போயிருக்காது அப்படி தான் சொன்னேன். ஆனால் இது 50வது வருஷத்துக்கு நம்ம ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்டு நான் தெலுங்குக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு போயிட்டேன். அப்படி போனதுக்கப்புறம் இவங்க கதையெல்லாம் கேட்டிருக்காங்க, கதை எதுவுமே கிடைக்கல. அப்புறம் நான் திரும்பி வந்தபோது எப்போவுமே ஏவிஎம் போவேன். அப்போ நான் போய் சந்தித்த போது அவர் சொன்னார், பிரபுதேவாவை வச்சு ஒரு படம் பண்ணலாம்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், ஆனால் கதை கிடைக்கல, பல ரைட்டர்ஸ்கிட்ட கேட்டுட்டோம், ஏதாவது லைன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஒரு லைன் சொன்னேன், ஒரே வரி தான், எப்படி மனிதனுக்கு சொன்னோனோ அதே மாதிரி ஒரே வரி தான். when she says no that means never. ஒரு கதாநாயகியோட பாத்திரம் அது, அவள் இல்லைன்னு சொல்ல மாட்டாள், ஆனால் ஒரு தடவை இல்லைன்னு சொன்னான்னா மறுபடியும் வாழ்க்கையில் அது இல்லை அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு புரியலை. அப்புறம் அதுக்கு மேலே ஒன்று சொன்னேன், அந்த குழந்தை ஒரு பார்ட்டியில் சாக்லேட் சாப்பிட்டுட்ருக்கு. அப்போ பக்கத்தில் இருந்த அந்த மேனேஜரோட பையன் தாமஸ் வந்து ஷேர் த சாக்லேட்ஸ், எனக்கு சாக்லேட் கொடுன்னு கேட்கும்போது அவள் கொடுக்க மாட்டாள், கொடுக்காம சாப்பிடும். இதை பார்த்துட்டு இருந்தவங்கெல்லாம் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க அந்த குழந்தைய. அப்போ அப்பா வந்து சொல்லுவார், இது சரியில்லைம்மா, கிவ் த சாக்லேட்ஸ் தாமஸ் அப்படின்னு. அவன் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துருவான். இதை நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தான் புரிஞ்சுக்குவீங்க. அவன் போய் படிச்சுட்டு திரும்பி வரும்போது நிறைய சாக்லேட்ஸ் கொண்டு வந்து இவன் கொடுக்க வருவான். அப்போ அவன் நோன்னு சொல்லுவான். சின்ன வயசில் நோன்னு சொன்னேன், வாழ்க்கை பூரா நெவர். அந்த கேரக்டரைசேஷன் எங்கே இருந்து வந்தேன்னா, எங்கள் பாட்டி வந்து ஒரு நாள் ராத்திரி 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாதம் சோறு வச்சு கறிகளோடு சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ கடைசி மகன் கொழும்புல இருந்து வர்றாரு. அவர் வந்து உள்ளே நுழையும் போது அம்மா சோறு சாப்பிட்டுட்ருக்காங்க. அவர் கேட்டார், ஓ நீங்கள் சோறெல்லாம் சாப்பிட்றீங்களாம்மா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அந்த வார் டைம் அப்போ அங்கே அவரால் ராத்திரியில் சோறு சாப்பிட்ற நிலைமையில இல்லை, அங்கே சிச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு. அன்னைக்கு இந்த அம்மா பாட்டி, என்னோடய பாட்டி, இனிமேல் ராத்திரியில் சோறு சாப்பிட மாட்டேன்னு விட்டுட்டாங்க. 88 வயசில் சாகிற வரைக்கும் ராத்திரியில் சோறு சாப்பிட்றதில்ல. ஸோ when she says no that means never. அதுதான் அந்த காஜல் கேரக்டர். என்னென்னா அவள் நோன்னு சொன்னால் நெவர். அப்போ இந்த ஹீரோக்கு என்ன தோணுதுன்னா, நான் என்னுடைய காதலை போய் சொல்ல, அவள் நோன்னு சொல்லிட்டான்னா அப்புறம் வாழ்க்கை பூரா அவள் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். ஸோ ஒரு கன்வின்சர் தேவை. அந்த கன்வின்சர் எப்படி இருக்கணும், இதுதான் என்னோடய கதை. அந்த கன்வின்சர் வந்து ஒரு பார்பர். அவன் வந்து தற்கொலை பண்ணிக்க போன ஒரு பொண்ணையே நிறுத்தி கொண்டாந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அந்த அளவுக்கு கன்வின்சர் இதை அவன் பார்த்துருக்கான். அதனால் அவனோட உதவியை நாடுறான். ஆனால் அதில் ஒரு பெஸ்ட்டு சீன் என்னென்னா, அந்த பிரபுதேவா கேரக்டர் பார்பர், ஆனால் வந்து இவளை பார்த்து இவளைத்தான் நீ எனக்கு கன்வின்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு இவர் சொல்லும்போது அந்த முடிவு எல்லாம் போயிடுமே, இவன் நன்னா நான் அப்படி தான் சொல்லுவான் அவனுக்கு அந்த முடியை இஷ்டம் இல்லை. இப்படித்தான் சார் இது நடந்தது. இதுக்கு அடுத்த லைன் சொன்னால் தான் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் எழுதி படம்லாம் முடிகிற சமயத்தில் சரவணன் சார் என்னை கூப்பிட்டு கேட்டார். என்ன கேட்டார்னா, இந்த படத்தில் வேலை செய்கிற எல்லாருமே 45-50 வயசுக்கு உள்ளவன், நீங்கள் ஒரு ஆள் தான் கொஞ்சம் 60 வயசில் இருக்கீங்க. அதனால் அவங்க பேரையும் இதில் சேர்த்து போடலாமான்னு கேட்குறாங்க. போடலாமான்னு கேட்டாங்க. நான் ஒத்துக்கிட்டேன். ஏன் ஒத்துக்கிட்டேன்னா, அங்கே வந்து மனிதன் வரைக்கும்
எனக்கு கொடுத்த சம்பளம் 75,000 ரூபா அல்லது 1,00,000 ரூபா தான் ஒரு கதைக்கு. ஆனால் ராஜீவ் மேனன் என்ன பண்ணாருன்னா, நீங்கள் சம்பளம் பேசாதீங்கன்னு சொல்லிவிட்டு அவர் எனக்கு கை நிறைய சம்பளம் வாங்கி கொடுத்தாரு. 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க. உண்மையாக சொல்கிறேன். 1 லட்சம் வாங்கிட்டு இருந்த எனக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அதுலேயும் டேக்ஸ் கட்டிட்டு அதுக்கப்புறம் மீதியை கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு காரணமாக இருந்தது ராஜீவ் மேனன் ஒன்று. ரெண்டாவது, ராஜீவ் மேனன் வந்து எப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு ரோடாக நடந்தாலும் அது ஹோட்டலில் போய் உட்காந்து காஃபி சாப்பிட்டு அப்படி தான் கதை பேசணும். அவர் என்ன ஒரு தன்னுடைய அப்பா மாதிரி என்னை நேசித்தார். பூஜை ஆரம்பிக்க போகும்போது எல்லோரும் பூஜைக்கு ஃப்ளோருக்கு போயிட்டாங்க. இவர் மட்டும் ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அப்போ தான் நான் என்ட்ரி ஆகி காரை விட்டுட்டு இறங்கி போனால் என்னை வந்து கட்டி பிடிச்சிட்டு என்னை ப்ளெஸ் பண்ணுங்கன்னு என் பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு தான் நாங்கள் 2 பேரும் போனோம். அப்படிப்பட்ட ஜென்டில்மன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, வெரி நாலேஜபிள் பர்சன். நான் சினிமாவில் அப்படிப்பட்ட ஒரு ஜென்ரல் நாலேஜில் ஒரு நாலேஜபிள் பர்சன் அவர். சார், நீங்க அந்த காலத்துல இருந்து இந்த கதை வசனம் நிறைய எழுதிட்டு வரீங்க. அப்ப அதே மாதிரி நிறைய வியட்நாம் வீடு சுந்தரம் சாரு, ஆரூர் தாஸ் சாரு, பஞ்சவர்ணாசலம் சாரு, கலைமணி சார், ஆர் செல்வராஜ் சார், நிறைய பேர் இருந்தாங்க. அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதை வசனகர்த்தா யாரு? அதை அவங்கள ஏன் உங்களுக்கு பிடிக்கும்ங்கிற காரணம் சொல்ல முடியும்? வசனகர்த்தான்னு எடுத்தீங்கன்னா கலைஞரோட வசனங்கள் பிடிக்கும். கதை வசனம் எழுதுறது, ஃபேமிலி ட்ராமாஸ் எழுதுறதா இருந்தால் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார் தான் பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து எதை எழுதினாலும் அந்த சீனை நியாயப்படுத்தி அதில் ஒரு சென்டிமெண்ட்டை கொண்டு வந்து ரோல் பண்ணி பார்க்குறவங்களுடைய கண் அப்படி ததும்பி நிற்கிற மாதிரி பண்ணி சீனை பண்ணுவார். அப்படி ஒரு வசனம் இதை நான் பார்த்ததில்லை. உதாரணமாக பணமா பாசமா, கற்பகம், குலமா குணமா, இப்படி பல படங்கள் பார்த்திங்கன்னா அந்த சென்டிமெண்ட் அப்ரோச் வந்து கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் கிட்ட இருந்த மாதிரி யார்கிட்டையும் நான் பார்த்ததில்லை. உங்க கதையில ஏவிஎம் தயாரிச்ச பேர் சொல்லும் பிள்ளை படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஏன்னா எங்க அம்மா பேர் கூட ராஜலட்சுமி தான். அதனாலயே அது வந்து எனக்கு பர்சனலா ரொம்ப கனெக்ட் ஆகிற ஒரு படம் கூட சார். ஆனா அதே பிளாட்ல வேற சில படங்களும், இதுல ஒரு பட்டாசு தொழிற்சாலை நடக்கிற குடும்பம் மாதிரி இருக்கும். ஆனா அதே பிளாட்ல வேற சில படங்கள் ஒரு வில்லேஜ் ஓரியன்டா அப்படி எல்லாம் வந்திருக்கு. அது நீங்க எப்பாவது ரியலைஸ் பண்ணிருக்கீங்களா, இது கொஞ்சம் நம்ம இது மாதிரி இருக்கு அப்படின்லாம்? இல்ல என்னோட கதை மாதிரி வந்த கதைகள் நிறைய இருக்கு. ஆனால் இந்த பேர் சொல்லும் பிள்ளையை மட்டும் நான் ஒரு உண்மையை சொல்லிடுறேன். அது வந்து படிக்காத மேத இன்ஸ்பிரேஷன். படிக்காத மேத கேரக்டரை நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கதையைத்தான் எடுத்து அதில் சிவாஜி அந்த ரங்கன் கேரக்டர் பண்ணுவார். அவன் வீட்டினுடைய சொந்த பிள்ளை இல்லை, அந்த பிள்ளை கேரக்டரை தான் கமலஹாசனுக்கு வச்சு ட்ரீட்மெண்ட்டை வேறு மாதிரி பண்ணேன். ஆனால் கதை அது எனக்கு ஒரிஜினல் தாட் கிடைச்சது படிக்காத மேதையில் இருந்ததா. அதை எடுத்து மாற்றி கேஆர் விஜயா கேரக்டராகவும் இந்த அட்வொகேட் ஜெய் கணேஷாகவும் அதெல்லாம் மாற்றி சீன்களை புதுசாக பண்ணி அப்படி பண்ண பட்டாசு தொழிற்சாலையை அந்த பட்டாசு தொழிற்சாலைன்னு சொன்னது கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார். அவர் தான் அந்த படத்துக்கு வசனம் எழுதினார். பேர் சொல்லும் பிள்ளையினுடைய கதை தான் எனது. அப்புறம் செட்டில் கரெக்ட் பண்ணி கொடுக்குற வேலை எனது. ஆனால் வசனம் எழுதினது கேஎஸ் கோபாலகிருஷ்ணன். அதுக்கான காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நான் அதையும் சொல்லிடுறேன். வசனம் யார் எழுதினா நல்லா இருக்குன்னு சரவணன் சார் கேட்டார். சரவணன் சார் என்ன நேரடியாக கதை நல்லா பண்ணிட்டீங்க, வசனம் நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லலை, யார் எழுதினா நல்லா இருக்கும்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் விசு சார் எழுதினா நல்லா இருக்கும்னு சொன்னேன். அப்போ விசு சாரை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அவர் இந்த படம் நான் எழுத மாட்டேன்னு சொன்னார். அதுக்கான காரணத்தை அவர் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டார். சரவணன் சார் என்ன கேட்டார், அப்போ வேறு யார் எழுதினா நல்லா இருக்கும்னு. நான் சொன்னேன் ஒரிஜினல் ரைட்டரே எழுத வைக்கலாம் சார். என்ன ஒரிஜினல்? படிக்காத மேலே எழுதுறது அவர் தானே வசனம், அவரே இதுக்கு வசனம் எழுதட்டும்னு சொன்னேன். அப்போ அவர் படப்பை தோட்டத்தில் தங்கியிருந்தார். டெய்லி காலையில் 5 மணிக்கு எழுந்து போய் 27 நாள் தொடர்ந்து விடாமல் அவரோட உட்காந்து அதை எழுதி வாங்கிட்டு வந்தேன். இப்போ சொல்லட்டுமா ஏன் விசு சார் எழுத மாட்டேன்னு சொன்னார்னு? சம்சாரம் மின்சாரம் முடிஞ்ச போது அந்த படம் வந்து 13 லட்சத்தில் முடிச்சு கொடுத்தாரு. அது பெரிய வெற்றி படமாச்சு. அதை தெலுங்கில் பண்ணும்போது விசு நீங்களே டைரக்ட் பண்ணுங்கன்னு கேட்காம விட்டுட்டாங்க. முத்துராமன் சார்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவர் வெளியே சொல்லலை. பின்னாடி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதுதான் அவருக்கு வருத்தத்துக்கு காரணம். அவரை அறிமுகப்படுத்துறது எஸ்பி முத்துராமன் தான். குடும்பம் ஒரு கதம்பம் அந்த படத்தில். அதனால் இவர் வெளியே சொல்ல முடியாமல் தடுமாறினார். அப்புறம் ரைட்டர்ஸ் அசோசியேஷனுக்கு நான் செயலாளராக வந்தபோது அவர் தலைவராக வரணும்னு விரும்பினேன். அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது தான் இந்த உண்மை எனக்கு தெரிய வந்துச்சு. பாண்டியராஜன் சார் வச்சு நீங்க அட்ராசக்குன்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணீங்களா சார்? அவரும் ஒரு டைரக்டர், அவரு ஒரு ஆக்டரா உங்க கூட எப்படி ஜெல்லாகி அந்த படம் ஒர்க் பண்ணாரு கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். பாண்டியராஜன் சார் வந்து ரொம்ப அமிக்கபிள் பர்சன் ஒன்று. ரெண்டாவது விஷயம் நல்ல புத்திசாலி. மூணாவது யாருக்கிட்ட அடங்கி வேலை செய்யணும், யார்கிட்ட அடங்காமல் வேலை செய்யணுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். நம்ம சொல்கிற மேட்டர், சொல்கிற விஷயங்கள், ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள் சரியாக இருந்தால்
கெட்டிக்காரர்கள் கூட அதை ஒத்துக்கிட்டு வந்துடுவாங்க. முரண்டு பிடிக்கணும்னு நினைக்கிற வில்லன்களை நம்ம ஒன்றும் திருத்த முடியாது. ஆனால் பாண்டியராஜன் தங்கமான ஆள், அவரால் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அவரோட ஒரு படம் மட்டும் இல்லை, மனைவிக்கு மரியாதை, பாட்டி சொல்ல தட்டாதே 3 படம் பண்ணியிருக்கேன். பாட்டி சொல்ல தட்டாதே நான் தான் ஏவிஎம்முக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் பேத்தி சொல்ல தட்டாதே கூட அவர் பண்ணார். தேங்க்யூ. கமல் ரஜினி 2 பேரும் சிவாஜி எம்ஜிஆர் மாதிரி நல்லா பழகுவாங்களா? எம்ஜிஆர் சிவாஜி சார்கிட்ட இருந்த பழக்க அப்ரோச் வந்து மிக நீண்ட இடைவெளிக்கு பின்னால் ரஜினிகாந்த் சந்திச்சிங்க. எப்படி இருந்தது அந்த அனுபவம்? நான் உங்கள் பேட்டியிலேயே முன்னாடி சொல்லியிருக்கேன். தமிழ்லேயே நிறைய படம் பண்ணியிருக்கீங்க, தெலுங்குலேயும் பண்ணியிருக்கீங்க. எது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.